ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு டெம்பிள் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் ஃபேமிலியோடு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இப்போது கிளம்பிட்டு இப்போ கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ எந்த கோவில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா நாங்கள் குமரகுன்ற கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட கோவில்கிட்ட வந்துட்டோம். ஸோ கோயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. ஸோ கோயிலோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ கோயில் மேலே போகும்போது இந்த மாதிரி தான் சைட்லேயே கொஞ்சம் கொஞ்சம் கோயில் மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ மெயின் டெம்பிள் நம்ம இந்த ரோடு க்ராஸ் பண்ணி நல்லா டாப்பில் போனால் தான் நம்ம கோயில் பார்க்க முடியும். ஸோ அதையெல்லாம் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை வியூ பண்ணுறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம வீடியோஸ் பார்க்குறக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நாங்கள் கோயில்கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஸோ கோயில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் பார்த்திங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அப்புறம் ஸ்டெப்ஸ் இருந்து நம்ம உள்ளே போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். ஸோ உள்ளே வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் பூஜை தட்டெல்லாம் வாங்கிட்டு பூஜைக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம். இப்போ உள்ளே போய் சாமி கும்பிடலான்னு பார்த்து அதுக்கு டோக்கன் எடுக்கணுமாம்மா. ஸோ அது டோக்கன் எடுத்துட்டோம். சாமி கும்பிடும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் நாங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் மறுபடியும் வெளியே வந்துட்டோம். இதுக்கு ஸ்ட்ரைட்டாக கீழே பார்த்திங்கன்னா இன்னொரு டெம்பிள் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. மோஸ்ட்லி அங்கே நிறைய கூட்டமும் இருக்காது. பிகாஸ் ஃபங்க்ஷன் டைமில் தான் நிறைய கூட்டம் இருக்கும். ஆனால் இப்போ இந்த மாதிரி டைம் நாங்கள் போகிற டைமில் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே அப்படியே போனீங்கன்னா நம்ம அது பார்க்கலாம். ஸோ சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஃபாரஸ்ட் ஃபீல் தான் நமக்கு வரும். இந்த மாதிரி தான் நிறைய ட்ரீஸ் மாதிரி அந்த மாதிரி தான் அந்த வியூ இருக்கும். பட் அது கீழே இவங்க ஸ்டெப்ஸ் கட்டி அதுக்கப்புறம் அங்கே கோயில் வச்சுருக்காங்க. எனக்கு மோஸ்ட்லி இந்த கோயில் அந்த கீழே போகும்போது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கும் பார்க்குறக்குங்க. ஸோ அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. மேலே அந்த ட்ரீஸ் கீழே இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, காடோட ஸ்டாச்சூஸ் எல்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சைடு அதுக்கு அப்படியே சைடாக இந்த கோயிலுக்கு சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் சென்டரில் விநாயகர் இருப்பார். பட் எல்லாமே இங்கே இருக்கும். இப்படி தான் இருக்குது. இங்கே ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு அடியில் இவங்க இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, சாமியோட ஃபோட்டோஸ். ஒன் சைடில் மேலே நம்ம ஏறி வந்தது அப்படி தான். ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் காடாக இருக்குது. இங்கே நிறைய ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க, ஒன்றுக்கு மேலே ஒன்று. அப்புறம் சுற்றி பார்த்திங்கன்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படி தான் நல்ல ஸ்டோன்ஸ், நிறைய பாரம் அந்த மாதிரி தான் இருக்குது. சுற்றி ஃபாரஸ்ட்டு தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நிறைய கல் வச்சுருக்காங்க. பட் நான் இதுக்கு முன்னாடி அதெல்லாம் ட்ரை பண்ணதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். அப்புறம் எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, அது நம்ம வேண்டிட்டு நம்ம ஏதாவது விஷஸ் வேண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன்ஸ் ஒன்று மேலே ஒன்று வச்சா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அது கரெக்டாக என்னென்னு தெரியல, பிகாஸ் நான் ட்ரை பண்ணதில்லை இது வரைக்கும். நடுவில் விநாயகர் வச்சுருக்காங்க.
அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு இங்கே வந்து சாமி கும்பிட்ருக்காங்க. அண்ட் இங்கே வந்து அந்த தொட்டில் கட்டுறது, அப்புறம் தாலி கட்டுற அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம்ல கோவிலுக்கெல்லாம் போனால். ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து கட்டினா கண்டிப்பாக எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கட்டினதில்லை. பாருங்க நிறைய பேர் கட்டியிருக்காங்க. முருகர் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. பின்னாடி வந்து கிருஷ்ணர் தெரியவே இல்லை. அதுக்காகவே நான் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வந்தேன். ஸோ அவருக்கு வந்து மறைக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ சாமி கும்பிட்டு அங்கேயே பொட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கோவிலோட லொக்கேஷன் உங்களுக்கு எங்கே இருக்கோ அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கோயில் சுற்றி பார்த்திங்கனாலே வந்துட்டு நிறைய ஸ்டோன்ஸ் தான் வச்சுருக்காங்க. கீழே இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று நிறைய ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. சுற்றி அதுவே தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்துட்டு நிறைய கூட வைக்கலாம், இல்லை 2 கூட வைக்கலாம். பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் கூட வச்சுருக்காங்க. எனக்கு அது என்ன இதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஸோ ஓகே, இதில் வந்துட்டு என்னென்னா நம்மளும் வந்து கல்லை அப்படியே வச்சு நம்ம விஷஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிஜமாக நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ட்ரை பண்ணேன். ஸோ வந்து இப்போது மனசுக்குள்ளே நம்ம என்ன வேண்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் எடுத்து வச்சுட்டு நம்மளோட விஷஸ் வந்து நடந்ததுக்கப்புறம் நம்மளே வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து கலைச்சி விட்டுறணும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நானும் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கிட்ட வந்து நானும் ஸ்டோன் எடுக்க வச்சுட்டேன். நானும் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா வந்துட்டு மேலேயே இருந்துட்டாங்க. பிகாஸ் எங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறணும் அப்படின்ட்டு நானும் என்னோடய கசின்ஸ் மட்டும்தான் கீழே வந்தோம். ஸோ வந்து இப்போது மேலேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போது வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கோவில் வந்து இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சரி நாங்கள் கீழேருந்து வந்துட்டோம். கீழேருந்து வந்துட்டு கொஞ்ச நேரம் மேலே உட்காரலாம், ஏன்னா வந்துட்டு அங்கே அன்னதானம் போடுறதா இருந்துச்சு. ஸோ அதுக்காக சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கோயிலே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம்.
அந்த டான்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் உட்காண்ட்ருக்கும்போது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸான்னு தெரியல வந்து நிறைய சாங்ஸ் வந்து டான்ஸ் ஆடி அதுக்கப்புறம் பாட்டு பாடிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க கோவிலில் சுற்றுறதுக்காக. இப்போ தான் வந்து அலங்கரிச்சிட்ருக்கும்போது நான் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அலங்கரிச்சிட்டு இருந்தாங்க சாமியை கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ நாங்கள் வந்துட்டு அப்படியே சும்மா தான் உட்காண்ட்ருக்கோன்னு சொல்லி சரி இங்கே போய் பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு அங்கே கொஞ்சம் ரஷ் ஆயிடுச்சுன்னா நம்மளால பார்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் கோவிலுக்கு பின்னாடி இப்படி தான் இருக்கும் பாருங்கள். கோவிலுக்கு பின்னாடி வியூ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஆக்சுவலாக கேமராவில் எப்படி இருக்குது, பட் வந்து நம்ம நேரில் பார்க்கும்போது ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப நேச்சுரலாக அழகாக இருந்துச்சு. இது வந்து கோவில் பேக் சைடு. அப்போ வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. இங்கே நின்று அந்த வியூ ஃபுல்லாகவே தெரியுது. அப்புறம் அன்னதானம் போட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னு சொல்லி ஐஸ்கிரீம் சாப்பிட்ருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஆட்டோ வீட்டுக்கே ரிட்டன் போகலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆட்டோ வரைக்கும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம். கோயிலுக்கு என்ட்ரன்ஸில் ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கோம். அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா க்ளவுடியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப மழை வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் ரோடு ஃபுல்லாமே வெட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக மழை வந்துட்டு உட்காண்ட்ருந்தோம். ஆட்டோ வேறு இன்னும் வரல. அப்புறம் வந்து ஆட்டோ கொஞ்சம் நேரம் கழித்து வந்துடுச்சு. அப்புறம் அந்த மலையிலே ஏறிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.